வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம ஒரு உச்சபட்ச ஒரு சந்தோஷமாக, ஒரு அமைதியாக, ஒரு ஹாப்பியாக வாழ்ந்து போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும்னா, போதும் அப்படின்னு ஒரு நிறைவு வேணும். எதுலெல்லாம் நிறைவு வேணும்? நமக்கு பிறந்திருக்கோம்ல, ஆணா பெண்ணா ஏதோ ஒன்று. அதில் சில பேர் நான் பையனாக பிறக்காம போயிட்டேன், சில பேர் நான் பொண்ணாக பிறக்காம போயிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் சொல்கிறேன். அப்போது அதுலேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைவு வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் தேடுதல் ஒரு மனிதனுக்கு ஆரம்பிச்சிட்டே இருக்குது, அது ஏன் நிறைவடையவே இல்லைங்கிற ஒரு பேசிக் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரு உருவாகும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அர்த்தநாரியாக இருக்கிற இந்த 2 தனித்தனியாக அங்கே இருக்கும். நாம் தான் பெருசாகி அந்த ஒரு 14, 15, 16 வயசில் அங்கே அர்த்தநாரிங்கிற தன்மை நம்ம மனசுக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ்னால், அந்த இயற்கையோட அந்த கருணையால் அர்த்தநாரித்தன்மை ஏற்படுது ஆணும் பெண்ணும். ஆனால் பிறப்பின் அந்த கருவில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆணும் பெண்ணும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக அந்த கருவில் இருக்கும்போது 2 மாதம் ஆணோட தன்மை பாதுகாப்பு தன்மையாகவும் அந்த விந்தில், 2வது அடுத்த அந்த 2 மாதம் திரும்ப அகைன் கழிஞ்சு பெண்ணோட கருமுட்டையில் சேர்ந்து ஆக மொத்தம் 10 மாதம்னு சொல்லுவோம். 10 மாதங்கிறது கரெக்டாக அக்யூரேட்டாக 10 மாதம் இருக்காது. இதுதான் காரணம். இது படைப்பினோட ரகசியமாக கூட இருக்கலாம். சரி, ஆனால் அந்த ஆண் பெண் தன்மைங்கிறத அந்த குழந்தை எப்படி தான் டிசைட் பண்ணுது அப்படின்னா, எப்படி இந்த பூமியில் நம்ம பிறப்பெடுத்து நம்ம கர்மாவை டிசைன் அழிக்க வந்திருக்கோம், இல்லை பெற வந்திருக்கோம், இல்லை கொடுக்க வந்திருக்கோம், இல்லை சில லெசன் கற்றுக்க வந்திருக்கோம், இல்லை லெசன் கற்று கொடுக்க வந்திருக்கோம், இல்லை நம்ம மற்றவங்க கொடுக்குறத நம்ம ஏற்றுக்க வந்திருக்கோம். இப்படிலாம் ஒரு டிசைன் இருக்கு இல்லையா? அங்கேயே ஆரம்பிச்சிருது. அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக இருக்கிற ஒரு உயிர் ஒன்றை அழிச்சிக்கிட்டு இன்னொன்று ஆகுது. அப்போது ஆண் வெளியே வர குழந்தை பெண் தன்மையை அழிச்சிடுது, மறைச்சிடுது. ஒரு குழந்தை பெண்ணாக வரும்போது ஆண் தன்மையை மறைச்சிடுது, அழிச்சிடுது. இது வெளியே தேடுறது தான் அந்த ஆண்கள். ஒரு பெண் வெளியே ஏன் அந்த ஆண்கள் மேலே இவ்வளோ பாசம், அது பேரன் பேத்தியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏன் ஆண்கள் மேலே கவர்றது பெண்கள் அப்படின்னா இதுதான். அதே மாதிரி ஆண்கள் ஏன் பெண்களை இவ்வளோ கவர்றாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். அப்போ அந்த வகையில் அந்த தேடுதல் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது அங்கே ஆரம்பித்த நிறைவு மட்டும்தான், எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த நிறைவு அங்கே முழுமை பெற்றால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே முழுமை பெற முடியும். அதுதான் எஸ்பெஷலி காமத்தில் ஒரு மனிதன் நிறைவு பெறுறது, காதலில் நிறைவு பெறுறது, ஏக்கத்தில், அன்பில், கருணையில், இது நிறைவு பெறும்போது தான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான், திருப்தி அடைகிறான். இது காலப்போக்கில் வெளியில் மனுஷன் வரும்போது எதில் நம்ம சிக்கிக்கிறோன்னா, சமுதாய சூழலில் சிக்கிறோம். எப்படி? நம்ம என்ன பிறப்பு, நம்ம உருவம், நம்ம தோற்றம், நம்ம குலம், நம்ம தெய்வம், நம்மளோட மதம், நம்மளோட அடையாளம், நம்மளோட பேர், நம்மளோட குரல், இந்த மாதிரி மொத்த அழகு, இதெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்தில் சிக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேலை, படிப்பு, திருமணம், குழந்தைங்க. அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம முடியுதான்னு கேட்டிங்கன்னா, அவங்க குழந்தைங்க, அவங்களோட வாழ்க்கை, பேரப்பிள்ளைங்க, இப்படி சர்க்கிள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எப்போ அந்த முழுமை பெறுறது? அந்த பிறப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பிறப்பில் ஏற்பட்ட அந்த ஏக்கம், அந்த நிறைவற்ற தன்மையை மனிதன் இதுதான் நம்ம தேடுறோங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே பல யுகங்கள், பல பிறவிகள் ஆயிடுது. திருமூலர் சிலமான 84 லட்சம் பிறவிகளை கடந்து தான் இதனை உணர்ந்துக்கணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம மாயையிலையும் மனத்துலேயும் நம்ம சிக்கி என்ன பண்ணிக்கிறோன்னா, கண்ணா பின்னான்னு திசை மாதிரி போகிறோம். இப்போ கேட்டுட்ருக்க உங்களுக்கும் பேசிகிட்டு எனக்கும் தெரியும், கண்டிப்பாக நமக்கு ஒரு மரணம் இருக்குது, நம்ம மரணத்தை நோக்கி கண்டிப்பாக போகணும்.
நான் இன்னும் லட்சோப வருஷங்கள் வாழ்ந்துக்கிட்டு போகிறது இல்லை. கேட்டுக்கிட்டு நீங்களும் லட்சோப வருஷங்கள் வாழ போகிறது இல்லை. ஆனால் நம்ம லட்சோப வருடங்கள் தானே இருந்தோம் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? எப்படி உணர்ந்துக்க முடியுது? நான் இப்போ பேசுகிறேன்னா எந்த கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறேன், எந்த ப்ரூஃபில் பேசுகிறேன், ஏதாவது நான் அங்கே போய் பார்த்துருக்கணும், இல்லை பார்த்து சொன்னவங்கள கேட்டிருக்கணும். இந்த அறிவு எப்படி புரிஞ்சுக்குது? இந்த அனுபவம் எப்படி நமக்குள்ளே ஏற்படுது? அப்போது அந்த ஆண் பெண்மை அந்த ஆரம்பத்தில் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கிற உணர்ந்தால் மட்டும்தான், இப்போ எங்கே இருக்கோங்கிற அறிவு இருந்தால் மட்டும்தான் திரும்ப எந்த இடத்துக்கு போகணுங்கிற அறிவே நமக்கு தெரியும். இங்கே மறந்துடுறோம். அதனால் நமக்கு தெரியல. இந்த அடையாளங்களில் அழிச்சிட்டே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆண் பெண்ணாக இருந்தீங்க. எப்போது உங்களுக்குள்ள அந்த ஆண் பெண் தன்மையை முழுமையாக உணர்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் உங்களுக்குள்ளே இருக்கிறத உணர்ந்துருவீங்க. ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் அவனுக்குள்ளே இருக்கிறத உணர்ந்துருவீங்க. உணரும் போது நிறைவு ஏற்பட்டுரும். இப்போ உங்களுக்கு எந்த வேலைனாலும் ஹாப்பி தான். எந்த அவமானம்னாலும் ஒரு பெரிய பாதிப்பு வராது. நீங்கள் பிச்சைக்கார ராஜாவாகவும் இருக்க முடியும். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை புரிஞ்சிக்காமையே நீங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியும். எதிரில் உள்ளவங்களை நீங்கள் அவங்க குணத்தை, அவங்க மனத்தை, அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன நம்மளை பற்றி என்ன தவறாக புரிஞ்சுருக்காங்கங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மனிதன் இந்த பூமிக்கு எவ்வளோ ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அனைத்து வழிகளும் உங்கள்கிட்ட திறந்து காட்டப்படும். இப்போது மனிதன் பெருசாக லட்டிக்க மாட்டான். நீங்கள் இதை எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்களும் வெளியில் ஆனந்தமாக இருக்கும், உள்ளே எவ்வளோ துன்பம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வெளியில் பிச்சைக்காரங்க இருக்காங்களே, எதுவுமே இல்லாமல் ஆசையை அடக்கி ஒடுக்கி வறுமையில் இருக்காங்கள்ல, அவனுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவனுக்கு என்ன தேவைகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் 2 பேரும் சொசைட்டியில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கும் மரணம் வருது. அவங்களும் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களான்னா இல்லை. அப்போ இங்கே எது முழுமை அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு அந்த பொருள் வேணும், இந்த இது வேணும் அப்படின்னு கம்பேர் பண்ணிடுறோம். அவங்க மாதிரி இல்லை, இவங்க மாதிரி இல்லை. நம்ம யாருன்னு நம்ம தெரியாதனால நம்ம யாரோடய கம்பேர் பண்ணுறோம். நான் பேசிகிட்டு இருக்க நான் தான் இங்கே இருக்க எல்லாமாவாக இருக்குதுன்னு ஒரு தடவை உணரும்போது என்னையே நான் பொறாமப்படுவேனா, என்னையே நான் என்ன சொல்கிறது, பழி தீர்ப்பேனா, என்னையே நான் இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னையே கேட்டு ஏங்குறேனா, என்னையே நான் தான் இப்போ ஹாப்பியாக இருக்கணும், நான் தான் விரும்பணும், நான் தான் காதல் கொள்ளணும், நான் தான் காமம் கொள்ளணும், நான் தான் நிறைவடையணும், நான் 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 தான். அது எனக்குள்ளே இருக்குது. எதோட காதல் கொள்ளணும், எதுக்கு நான் தேடுறேன், எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த மன நிறைவு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் எல்லாமே சரியாயிடும். தியானம், தவம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட அந்த படைப்பில் வந்த ஒரு 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 மாயையில், ஒரு அறிவில் நம்ம அந்த அதில் ஒன்றும் மனிதன் படைத்தது. அந்த மனிதன் என்னத்துக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காருன்னா, இறைவனுக்கு ஈக்குவலாக யோசிக்கிற அளவு கொடுத்துட்டார். அவர் அண்ட சராசரங்கள், பிரபஞ்சங்கள், புவனங்கள்லாம் சிருஷ்டி பண்ணார்னா, மனித மனமும் ஈக்குவலாக சிருஷ்டி பண்ணுது. ஆனால் அவர் இன்ப துன்பத்தை உருவாக்கிக்கல, நம்ம இன்ப துன்பத்தை உருவாக்கிக்கிறோம். அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். இந்த ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்ப துன்பங்கள்லாம் ஏன் நான் அனுபவிக்கணும்னா, நம்மளோட இச்சையின் காரணமாக, நம்ம ஆசையின் காரணமாக. இந்த காதல் இயக்கம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை அடையணுங்கிற வெறி, அதோட தீவிரம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அது ஒரு மைல்டாக இருக்குது. அகங்காரங்கிற தன்மையை வச்சு தான் நம்ம வாழவும் செய்கிறோம், அழியவும் செய்கிறோம். இந்த அகங்காரம் கொடுக்கலனா நம்ம இங்கே எதுவுமே கிடையாது. இந்த மாயை இல்லைன்னா இங்கே படைப்பே இல்லை. அந்த வகையில் இங்கே எப்போ நீங்கள் ஆண் பெண் தன்மையை உங்களுக்குள்ள அர்த்தநாரியை நீங்கள் முழுமை அடைஞ்சு உங்களுக்குள்ளே இந்த ஜோதிமயமாக ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருட்டுங்கிற இந்த பயம், அறியாமை, துரோகம், பஞ்சமகா பாதங்கள், வாட்டவர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அதில் டேஷ் 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 அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் எப்படி பனி உருகி எல்லாம் இல்லாமல் போயிடுமோ அதே மாதிரி காணாமல் போயிடும்.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி எல்லா வயசும், எல்லா காலங்களும், எல்லா டைமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் புத்தி வருது. இளமை இப்போ மட்டும் நீங்கள் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இன்னும் 20 வருஷம் நான் முன்னாடி போனால் என் வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நான் இப்போ வாழ்வேன். எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. எனக்கு பாடம் இப்போ தான் புரிஞ்சிருக்கு. லைஃப்போட பாடம். ஆனால் முடிஞ்சிருச்சு காலம். என் இளமை போச்சு. என் அறிவு போச்சு. என் வயசு தானே வயசும் போயிடுச்சு. நான் இவங்கள மிஸ் பண்ணிட்டேன். இவங்க கூட கோவப்பட்டேன். இவங்க கூட நல்லா வாழல. இவங்க கூட புரிஞ்சிருந்துருக்கலாம். இவங்க இழப்பு ஏற்பட்டுருச்சு. இவங்கள பிரிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ நான் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நான் ஏங்குறேன், தவிக்கிறேன். ஆனால் ஒன்றுமே முடியாது. காலம் போயிடுச்சு. இப்படி பிறந்து 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 சலிச்சு 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 வந்து தெரிஞ்சு வந்து புத்தி வந்து எப்போ ஒரு மனிதன் வந்து ஞானம் எடுத்து வருது. அதனால தான் ஆன்மா, மனம், புத்தி, மனசாட்சி, இறைசாட்சி, அகங்காரம் அப்படிலாம் பேசுகிறதே அது பேசுகிறதுக்கே ஒரு பிறவி புதுசாக தெரிஞ்சுக்கணும். இதில் அண்டங்கள், சராசரங்கள், பூணங்கள் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வேணும். இது பெருமை கிடையாது, சிறுமையின் உச்சம். நீங்கள் ஒரு பிரம்மாண்டம்னு உணர்றீங்க, ஒன்றுமே இல்லைன்னு உணர்றீங்க. ரெண்டுமே அதானே. இங்கே நான் மனுஷனாக இருந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட தேவையில்லை. எனக்கு எதுவுமே இல்லைங்கிறது நான் வருத்தப்படவும் தேவையில்லை. எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வந்தோம், ஒன்றுக்குள்ளே தான் போகிறோம், ரைட்டு. ஆனால் இதில் பிரிவினைகள் இவ்வளோ வந்து நம்ம மனத்தால் இவ்வளோ பிரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மனம்னா என்ன? அந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மனம் தான் காரணம். அப்போ இந்த மனம் எப்படி கட்டமைக்கப்படுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு அணு அது எப்படி ஆகுது அப்படிங்கிற அறிவு வந்து அதுக்குள்ளேருந்து நம்ம வந்திருக்கோமா? அப்போ இவ்வளோ நம்மளா? அப்போ இந்த மனம் இப்படிலாம் வேலை செய்தா? இந்த மனம் வேலை செய்யறதுனால தான் எனக்கு இவ்வளோ டிப்ரெஷன் வருதா? இந்த மனம் அதில் எது வேலை செய்யுது? அந்த மனசுக்குள்ளே அந்த புத்தி, அகங்காரம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லி ஒரு 3 மலம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ லாங்குவேஜ், ஏதோ அவங்க சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்க, கிரீக்கில் பேசுகிறாங்க, லத்தீனில் பேசுகிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி தானே பேசி புரிஞ்ச வேண்டியதாக இருக்குது. நான் போய் உங்ககிட்ட அந்த பாட்டில் இப்படி இருக்குது, இந்த பாட்டில் இப்படி இருக்குது, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியே வாழ்ந்து போகிறதுல என்ன தான் இருக்குது? நான் திருமந்திரத்தை, திருமூலரை எடுத்து சொல்லணும், திருக்குறளை சொல்லணும், இந்த மாதிரி வந்து பாடல்களை சொல்லணுன்னே நான் பெரிய அறிவாளின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்காக நான் பேசுகிறோம். அப்படி இல்லை. உங்களுக்குள்ள அந்த ஆன்மா மலர்றதுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவி, அவ்வளோதான். இதில் ஒரு விளக்கு எரிஞ்சால் ஒரு கிஞ்சி கீழே பொறிச்சுன்னா அந்த ஒளி, அந்த திரி கீழே போச்சுன்னா கொஞ்சம் தூண்டி விடுவோம்ல, அதுதான். எனக்கு ஒருத்தங்க தூண்டி விட்டாங்க, அதனால் நான் ஆனந்தமாக இருக்கேன். அது மாதிரி நான் ஒருத்தங்களை தூண்டி விடுறேன், அவ்வளோதான். இதில் பெருசாக நான் ஒன்றும் உயர்ந்தவ கிடையாது, நீங்கள் ஒன்றும் தாழ்ந்தவ கிடையாது, நீங்கள் ஒன்றும் உயர்ந்தவ கிடையாது, நான் ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாது. இது இவ்வளோ தான். இறைவன் படைப்பில் நம்மளும் ஒருத்தாங்க, நம்ம படைப்பில் நம்மளே இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம இறைவன் படைப்புக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப வாழ்க்கையை விளையாட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆனந்தமாக வாழணும் தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம தான் சிக்கலாக்கிட்டோம். அது எப்போ புரியுது? சிக்கலாக்கி அதை உடச்சி நொறுக்கி அள்ளும்போது தான் புரியுது. கண்ணாடி மாதிரி. அச்சச்சோ, கேட்கலையே, காலம் போயிடுச்சே, யார் சொல்லுவா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்த காலம். ஆக மொத்தம் மனிதன் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பக்குவம் வேணும்னு சொன்னதுக்கு வந்து என்ன காரணம்னா இதான். இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு வார்த்தையில் ஜாலம் பேசி இப்படி தான் அப்படி தான் ஒரு கோர்வையாக கொண்டு வந்து உங்கள் மனசை மயக்கி உங்களை நான் கேட்க வச்சு இந்த 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 படங்களும் இந்த தலைப்புகளும் சுவாரஸ்யமாக வச்சு அப்புறம் உங்களுக்குள்ளே இந்த கருத்தை புகுத்தி அதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் உணர்ந்து உங்கள் ஆன்மா விழிப்படைஞ்சு அது மலர்ந்து போகிறதுக்கு எவ்வளோ பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஞானமத்தை கொடுக்குறதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ சிக்கல் இருக்கோம். யாருங்க உங்களை தர சொன்னா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து போகிறோங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து போகிறோம். இதில் என்ன ஆயிடப்போகுது? அப்படி தான் நம்ம இங்கே இப்போ மனிதாபிமானம் மற்ற தன்மைக்கு வந்துட்டோம்.
அப்படியே இவ்வளோ சச்சங்கங்கள், இவ்வளோ பேச்சுக்கள், இவ்வளோ புக்குகள், இவ்வளோ ஞானம், இவ்வளோ அறிவு, இவ்வளோ தெளிவு எதுக்கு எதுக்கு எதுக்கு? அன்பே சிவம், அன்பே சிவம். எத்தனை படம், எத்தனை கதைகள், எத்தனை அறிவுரைகள், எவ்வளோ எவ்வளோ இந்த பூமியில் கிடக்குது. ஏன்? ஆனாலும் பத்தல மனிதர்களுக்கு. நாம் போட்டி போடுறோம். நீ உன்னை ஜெயிக்கவே முடியாது. நீ அறத்தன்மை கொடுத்து அந்த எத்திக்ஸை கொடுத்து என்னை நல்லா ஆக்கணும்னு பார்க்குறியா? முடியவே முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். அந்த அகங்காரம் நீயா நானான்னு பார்த்துடலாம். நீ சொல்லி நான் கேட்கவா? நான் ஒன்றில் இல்லை குறைஞ்சி போயிட்டேன் அப்படிங்கிற தன்மையில் எதிரில் மல்லு கட்டுறவங்களே நீங்கள் தான். 2 பேர் நிற்கிறீங்கன்னா 2 பேரும் ஒருத்தங்க தான். இன்னொருத்தங்க கண்ணில் இவங்கள பார்க்குறீங்க, இவங்க கண்ணில் அவங்கள பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உங்கள் கண்ணில் எதிரில் உள்ளவங்களை குத்துறதை நினச்சிட்டு உங்கள் கண்ணிலே குத்திக்கிறீங்கிறத அந்த அனுபவம், உங்கள் அனுபூதி உங்களுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இறைவன் கஷ்டப்படுறான். அவன் ஏன் கல்லாக போயிட்டான் தெரியுமா? ஏன் மனிதர்களை கல்லாக இந்த 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 கலியுகத்தில் கல்லாக ஏன் படைச்சிருக்கான் தெரியுமா? இதுதான், மனம் கல்லாயிருச்சு. இறுகி அந்த அவனோட மென்மைத்தன்மை, அவனோட ஏக்கம், காதல், எல்லாம் பாசம் எல்லாம் இறுகிருச்சு. மனித மனமும் இறுகிருச்சு. அதான் இது மெல்ட் ஆகிட்டு வர்ற காலம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் எல்லோரும் நம்ம யார், எங்கே பிறந்தோம், எங்கே போகிறோம், ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு கேள்விகளே வருது. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன், யார், ஏன் இப்படி நடந்துச்சு இப்படின்னு கேள்வியை நம்ம கேட்கும்போது மட்டும்தான் நமக்குள்ளே ஒரு தெளிவு வரும், ஒரு சந்தேகம் தீரும், ஒரு ஒரு உறுதியான ஒரு தன்மைக்கு வர முடியும்னு சொன்னதெல்லாம் இதான். இப்போது நான் இன்றைக்கி இதை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு சில டைமில் அப்பா பேசி முடிச்சிட்டோம், நிறைய இதோடு அவ்வளோதான் அப்படின்னு வந்தால் அடுத்த நாள் ஒரு டாபிக் வருது. சில டைமில் என்ன தான் பேசுகிறது, எல்லாம் பேசியாச்சு, இது என்ன பேசுகிறது, ஒன்றுமே இல்லை. என்ன பேசினாலும் என்ன பேசாட்டினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்கவுங்க தான் திருந்திக்கணும். இதனால தான் புத்தர் அந்த சாரநாத்தில் அந்த பூங்காவில் வச்சு ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்க கூட இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களே கூட இல்லை, நம்ம கூட இருந்து நமக்குள்ளே இருந்து வளர்ந்து நமக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் வளர்ந்துட்டான். அவன் பேச்சை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. சில மக்கள் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க வாய் வழியாக கருத்து. இது மாதிரி தான் இப்போது என் கூடவே இருந்து என் கூடவே வாழ்நாளை கழித்து நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே இவ்வளோ மறந்துடும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இப்படி வித்தியாசமாக போனீங்க, எப்படி இப்படி ஆனீங்க அப்படின்னு. இதை என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இதை பேசுகிறது, இதை பொழுதுபோக்காக நினைக்கிறதுனால இதுவும் பொழுதுபோக்காக நினைக்கிறாங்க. அப்போது 10ல் 1 11 பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கடமை போய் செய்கிறது, அவ்வளோதான். இதை பிரார்த்தனைப்பட்டு மெனக்கெடுத்து இதெல்லாம் சொல்கிறது அது பிஸ்னஸ். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதானே வேலை. ஆனால் என்னோடய அறிவு சொல்லுது உள்ளேருந்து, நீ வைரக்கல்ல குப்பையில் போட்டால் அந்த வைரம்னே தெரியாதவங்க எப்படி இது பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், வைரம் தெரியும்போது தெரியட்டும், குப்பையிலே கிடக்கட்டும். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அந்த குப்பையிலேருந்து வைரத்தை பொறுக்கி எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான் பாயிண்ட். இதில் மெனக்கெடுக்க ஒன்றுமே இல்லை, இதில் வருத்தப்படவும் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோவை இவ்வளோ பேர் கேட்குறது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 10 பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஷார்ட்ஸ்க்கு 1 மில்லியன் வியூ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்குறதுக்கு மனிதர்கள் இவ்வளோவே இருக்காங்கண்ணே அப்படின்னு தான் ஆச்சரியப்படுவேன். அதே மாதிரி என் விஷயத்த நான் பேசுகிறத ஒரு 10 பேர் கேட்டாலே ஈக்குவல் டு ஆனந்தம் வருது. அந்த 1 மில்லியன் பேர் கேட்ட அளவுக்கு எனக்கு ஆனந்தம் வருது. ஏன்னா நான் பேசுகிறது அப்படி. எனக்கு என்ன பின்புலம் இருக்குது, எனக்கு என்ன அடையாளம் இருக்குது, என்ன இதையும் தாண்டி இந்த மனிதர்கள் கேட்குறாங்கல்ல. அதிகபட்சமாக ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோவில் சில இதில் நான் மோஸ்ட்லி பேசினதில் கொஞ்சம் இதில் 100 வியூஸ் வந்துருச்சுன்னா, அடியாத்தி 100 பேர் கேட்டிருக்காங்களா எம்மா அப்படின்னு தான் ஆனந்தம் வருது. எனக்கு 10 பேருக்கே ஆனந்தம் வரும். இதை நான் இதயத்துலேருந்து தான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்லலை.